வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு தமிழகம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் கூட தமிழர் திருநாள் பொங்கல் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பொங்கு என்ற சொல் கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் என பொருள்படும். பொங்குவதால் பொங்கல். அது சரிங்க. இந்த பொங்கலோட டேஸ்ட்டை நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, ஒரு 9 வயசு இருக்கும், அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போது சமத்துவ பொங்கல் இன்றைக்கி கொண்டாடுறோமா, சமத்துவ பொங்கல் அன்றைக்கி கொண்டாடினாங்க. அப்போது செஞ்சு கொடுத்த அந்த ருசி இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியல. சரி, அதுக்கப்புறம் அது இந்த விழா பற்றி என்ன விசேஷம் தெரிஞ்சுக்கணுன்னா, தமிழ் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழான்னு பின்னர் தெரிய ஆரம்பிச்சிது. இந்த விழா குறிப்பாக உழவர்கள் கொண்டாடுற ஒரு விழா. ஆடி மாதத்தில் விதைத்த பயிர்களின் விளைச்சல் அறுவடை செஞ்சு பயனடையும் மாதமே தை மாதம். அறுவடையில் கிடைத்த நெல்லை, புத்தரிசி, வெல்லம், பால் சேர்த்து நெய்யுடன் புதுப்பானையிலிட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி இறைவனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவா பொங்கல் விழா. அறுவடையின் மூலம் கிடைத்த புத்தரிசி, கரும்பு, மஞ்சள், பனங்கிழங்கு, காய்கறி வகையிலான அவரை, புடலை, கத்திரி, வாழை, சர்க்கரைவள்ளிக்கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்றவற்றை படையலாக வைத்து செந்நெற் பச்சரிசியை பெரும்பாலும் தவிடு போக்காமல் நீர் சேர்த்து சமைத்து பருப்பு குழம்புடன் உண்பதும் ஒரு மரபு. தை மாதம் 2ஆம் நாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மாடுகளை குளிப்பாட்டி சந்தனம், குங்குமம் இட்டு மாலைகள் மற்றும் சலங்கைகள் கொண்டு அலங்கரிக்கப்படுகிறது. சர்க்கரை மற்றும் வெண்பொங்கலை செய்து அவற்றுடன் செங்கரும்பு, பழ வகைகள் ஆகியவற்றை மாடுகளுக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தி பின் வழிபாட்டு பொருட்கள் மாடுகளுக்கு உணவாக வழங்கப்படுகின்றன. உழவர்களுக்கு நண்பர்களாக விளங்கும் மாடுகளுக்கான விழா அது மட்டுமல்ல, அடுத்த நாள் காணும் பொங்கல் சொல்லுவாங்க. இந்த காணும் பொங்கலில் இந்த அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் நாளில் இப்போ யாரையும் போய் சந்திக்க முடியாத நிலைமையில் அடுத்தடுத்த நாட்களில் போய் தங்களுடைய உறவுகளோடு உறவாடி மகிழ்கிற நாள் காணும் பொங்கல். இதுதாங்க பொங்கலுடைய வரலாறு. மகிழ்ச்சியாக சிறப்பாக கொண்டாடி மகிழுங்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.